ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இன்னர் மேஜிக். இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய கார்டன் டூர் தான் உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி கார்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பால்கனியில் கொஞ்சம் லைவ்லியாக இல்லாமல் இருந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் என்னோடய பிளான்ட் எல்லாம் வந்து வாங்கி ஒரு 2 years 3 years ஆகிடுச்சு. ஸோ சிலதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், சிலதெல்லாம் வந்து ரீபோர்ட்டிங் பண்ணினேன். இப்போதைக்கு என்னோடய பால்கனி கார்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிளான்ட்டெல்லாம் வாங்கலாம், இருக்க பிளான்ட்லாம் கொஞ்சம் மாற்றலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சோம். நான் வந்து அப்புறம் பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு போயிட்டு நான் சில பிளான்ட்லாம் வந்து வாங்கியிருக்கேன். நான் எந்த நர்சரியில் வந்து ரெகுலராக வாங்குறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவிலே வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். நான் அதோட லிங்க்கு கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த நர்சரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சீப்பாக நம்ம வந்து நிறைய பிளான்ட் வந்து வாங்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வாங்கியிருக்கேன். கற்பூரவல்லி, அப்புறம் மருதாணி வாங்கியிருக்கேன். இது வந்து லெமன் கிராஸு. இதெல்லாம் டீ அது காஞ்சதுக்கப்புறம் டீயில் வந்து போட்டு குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேபிள் ரோஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி அது கூட வாங்கியிருக்கேன். அப்புறம் சாமந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ 2 வாங்கினேன். கொஞ்சம் பாட்லாம் வந்து கொஞ்சம் மாற்றினேன். ஸோ வீட்டில் வந்து தேங்காய் நார் இருக்கும்ல, அதை வந்து இந்த ஓட்டையெல்லாம் இருக்க இடத்துக்கு நம்ம கல் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த தேங்காய் நார் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சாயில் வந்து விற்பாங்க. சாயில் ப்ளஸ் அந்த உரம் எல்லாம் சேர்ந்து கூட விற்பாங்க. உரம் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 1/2 மூட்டை பக்கம் நான் வாங்கினேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண், உரம், அப்புறம் இந்த எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு அந்த சாணம்லாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே போட்டிருப்பாங்க அதில். அதனால் பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு சாயில் தான் இது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே இது கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்க கைக்கு நல்ல செடி எல்லாமே ரொம்ப நல்லா வளரும். பிளான்ட்டுங்கிறதுக்கும் ஒரு உயிர் இருக்குது. நம்ம எப்பயுமே அதை வந்து நல்லா டேக் கேர் பண்ணணும். நம்ம எங்கேயாவது வெளில போனால் கூட அதுக்கு வாட்டர் எல்லாம் விடுறதுக்கு பக்காவாக ஏற்பாடு பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கவங்க தான் கண்டிப்பாக வந்து பிளான்ட் வாங்கணும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். எல்லாருக்குமே வந்து பிளான்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி அன்றைக்கி வச்சோம். எங்களுக்கு ஒரு 1/2 day ஆச்சு. கொஞ்சம் வேலை இழுக்கும், பட் நம்ம அதை பண்ணிவிட்டு அது நல்லா வளர்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்புழு அது எல்லாமே வந்து இருக்கும். இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும். நல்லா சாயில் வந்து நல்ல சத்தான ஒரு சாயிலாக இருக்கும். இதில் மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. லீஃபே வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ இது வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு பாட் வந்து பத்தலை. ஸோ 2 செடி வந்து ஒரே இதில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது 2ம் ஒரே இதனால வச்சிட்டோம் நாங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பிட்டும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து மேலே ஊற்றி விட்டேன். ஏன்னா வந்து ஒரு நாள் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் தவறிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அந்த கொக்கோ பிட்டில் தண்ணி விடும்போது அந்த தண்ணி அதிலே கொஞ்சம் மண்ணுனா கொஞ்சம் இறுகிக்கும், அதுனா தண்ணி கொஞ்சம் ரீட்டைன் ஆகும். அதனால கொக்கோ பிட் வந்து வச்சுட்டு மேலே வந்து கொக்கோ பிட் வந்து நாங்கள் எல்லா பிளான்ட்லேயுமே வந்து மேலே போட்டு விட்டோம், சாயில் மேலே. இவங்க வந்து வச்சுருக்க இனிஷியலாக அந்த பிளாக் கவரில் இருக்க சாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா களிமண் மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை வந்து அதில் வைக்கும் போது நமக்கு அந்த வேர் வந்து நல்லா பிடிச்சிக்கும். நம்ம நார்மல் மண்ணுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து உதிர்ந்து போயிடும். பட் களிமண்ணில் அந்த வேர் இருக்கனால அது நல்லா பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே நாங்கள் பாட்டெல்லாம் பிளான்ட்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக கார்டனை க்ளீன் பண்ணோம். அந்த பால்கனி ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு நாங்கள் ரீபாட் பண்ணது, புதுசாக பாட்டில் வந்து வச்ச எல்லா பிளான்ட்டையுமே நாங்கள் இங்கே வந்து எடுத்து வச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்பன்னு வாங்கி கொஞ்சம் நிறைய பிளான்ட் வந்து வந்துருச்சு. இப்போ இவ்வளோ பிளான்ட் வந்து வீட்டில் இருக்கு. இப்போது பால்கனி எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் அது வந்து நம்ம ரெகுலராக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டே இருக்கனால அது கொஞ்சம் மண் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே நல்லா கூட்டி விட்டுட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம்.
ஈவினிங் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அது பார்க்கலாம். நல்லா என்டையராகவே கூட்டிட்டேன். இப்போது ஜென்ரலாக வந்து நான் நார்மல் டைமில் கூட்டும் போது இங்கேருந்து வர மண்ணை நான் திருப்பியும் பாட்லேயே போட்டுருவேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கார்டனோட வேஸ்ட்டு தானே, அதை வந்து நம்ம பாட்லேயே போடலாம். அந்த காஞ்ச லீஃப் அதெல்லாம் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. பட் இது வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே நான் வந்து குப்பையில் போட்டுட்டேன். ப்ளஸ் இது வந்து வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன். பிகாஸ் அந்த பாட்டு வந்து வைக்கும் போது அந்த இடத்துல தண்ணியெல்லாம் இதாகி அதே ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூழ்கிட்டேன். ப்ளஸ் வந்து செவுத்துலேயும் நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஊற்றும் போது அந்த சாயில் வந்து அங்கேயும் மேலே பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கும் அந்த மாப் வச்சே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா தள்ளி விட்டாச்சு. ஏன் இப்போ மாப் பண்ணேன்னா நான் உடனே வைக்கணும்னு நினச்சனால தான் மாப் பண்ணேன், இல்லைன்னா அப்படியே ட்ரை ஆக விட்டுருப்போம். ப்ளஸ் வந்து நான் இப்போது அமேசானில் இந்த பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன். பிகாஸ் நம்ம கூட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வசதியாக இல்லை, அதுக்காக வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டீல். இதோட ப்ரைஸ் அந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து வாங்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாண்டாக வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு 3-4 பாட் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால இன்டோர் பிளான்ட்டு அவுட்டோர் பிளான்ட்டு கூட நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது, ரொம்ப இருட்டாயிடுச்சு. இது வந்து நித்திய மல்லி, செம்பருத்தி, மணி பிளான்ட் வந்து அந்த இது 3 வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சுட்டேன். லெமன் கிராஸ் அது எல்லாமே வச்சுட்டோம். ஆக்சுவலி கல் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு. அது வரும்னு பார்த்தா அது வர மாதிரி தெரில. சரி ஓகே, இதை மட்டும் வச்சுட்டு நம்ம கார்டன் டூரை வந்து காட்டிடலான்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எனக்கு வந்து அது வளர்ந்த மாதிரி இருந்தது, அப்புறம் பட்டு போயிடுச்சு. ஸோ கருவேப்பிலையும் ஒரு தடவை வாங்கினேன் நான். டேபிள் ரோஸ், கற்பூரவல்லி, இதெல்லாமே வந்து நமக்கு அந்த கஷாயம்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கற்பூரவல்லி, வெத்தலை, துளசி அதெல்லாம். இது வந்து அடுக்கு மல்லி, இது வந்து அந்த எல்லோ அண்டு ஒயிட்டு, சாமந்தி, துளசிக்கு ஏன் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன்னா அது வந்து ஒரு வடகிழக்கு மூலையா, ஸோ கொஞ்சம் ஹைட்டில் இருந்தால் அது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓமம் வளர்த்த செங்கல்லாம் இருந்துச்சு, அதில் வச்சுட்டேன். இப்போ அந்த கொடி வைக்கிறதுக்கு வெத்தலை வச்சுருக்கேன் கார்னரில், அப்புறம் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அந்த பக்கம் நித்தியமல்லி. ஸோ இது எல்லாமே ஏறுறதுக்காக கொடியும் கட்டி விட்டுட்டோம். அது அப்படியே வந்ததுன்னா மேலே ஏற்றிடலாம். இன்னொன்று நியூ எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளேவுட்டில் ஒரு டேபிள் வந்து வாங்கியிருந்தோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கே உட்காந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போயுமே நின்றுட்டு தான் டீ குடிச்சிட்ருப்போம். சரி ஓகே, ஒரு டேபிள் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஒரு கார்பெண்டர் ஆக்சுவலி வேறு ஒரு ஒர்க்குக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நாங்களே செய்ய சொன்னது. அளவெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சைஸில் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு நாங்களே டிசைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப சீப்பாக தான் வந்தது. எல்லாமே சேர்த்து ஒரு 1400 சம்திங் தான் வந்தது. பெயிண்ட்டு கூட எங்கள் ஹஸ்பண்டே வந்து அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி வீட்டில் பெயிண்ட் இருந்தது. ஸோ அதை வச்சு நாங்களே ஃபஸ்ட்டு ஒயிட் கோட்டிங் அடிச்சுட்டு இதுவும் அடிச்சிட்டோம். ஆனால் வந்து தண்ணி படக்கூடாது, மழை டைமில் வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கணும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சிலதெல்லாம் இப்போ வாங்கினோம், சிலதெல்லாம் ஃபஸ்ட்டே இருந்தது. இந்த மாதிரி ஒரு கூடு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குருவி கூடு மாதிரி, தூக்குனா குருவி கூடுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி. அதில் எக்கு இதெல்லாம் இருக்கும். இது வந்து அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டே இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது டிஐஒய்யாக நானே செய்யலாம்னு நினச்சேன், பட் டைமே இல்லை. ஓகே நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு, லீஃபு. ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் அந்த ஷேடு அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஸோ அது அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாம் வந்து பர்த்டேக்கு அந்த மாதிரி டைமில் கட்டலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதையும் இப்போ வந்து கார்டன்லேயே வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இது வந்து மூங்கில் பிளான்ட் பாட்டர். இதில் மணி பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தது. பட் இதில் மணி பிளான்ட் வைக்கும் போது என்னாச்சுன்னா தண்ணி ஊற்றுறதெல்லாம் அந்த செவுத்தில் கொஞ்சம்லாம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து இதில் வைக்கிறதுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தோம். இது வந்து மைசூருக்கு நாங்கள் ஒரு ட்ரிப் போகும்போது வாங்கியிருந்தோம். இந்த பிள்ளையார் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் சும்மா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏதோ என் பசங்களோடது, இது ஏதாவது ரீயூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பழைய இது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இதனால் யூஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கிளிப்ஸ் வைக்கிறதுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தோம்.
இது வந்து ஃபஸ்ட்டே நான் வச்சுருந்த கலர் பேப்பர், பட் ரொம்ப ஃபேடானனால திருப்பியும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கலர் பேப்பர்ஸில் நான் வந்து பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஹார்டின் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஹார்டின் ஹேங்கிங். ஸோ அதே இதை வந்து வச்சுட்டு அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எப்போயுமே ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம அதை செய்ய தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தோணும். ஃபஸ்ட்டு நான் இது மட்டும் தான் செய்யலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேப்பர் கட்டர் வச்சுருந்தேன், ஷேப் கட்டர். ஸோ அதையும் வச்சுட்டு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஒரு ஹேங்கிங் பண்ணியிருந்தேன். பாருங்கள் அது எப்படி வந்ததுன்னு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பிடிச்சிருந்ததுன்னா இது வந்து நம்ம ஈஸியாக வந்து செய்யலாம். நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட நம்மளே செய்யும்போது அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ என்கிட்ட இருந்த கலர் பேப்பர்ஸை வச்சு தான் நான் வந்து பண்ணுறேன். மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு தேவைப்படும் போது நான் வாங்கின லெஃப்ட் ஓவர் பேப்பர்ஸ் தான் இதெல்லாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பிளான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பண்ணலான்னா, அதுக்கப்புறம் தான் இந்த கட்டர் யூஸ் பண்ணி எதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் 3 ஷேப்பில் வந்து கட்டர் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு இந்த லெஃப்ட் ஓவர் பேப்பர்ஸ்லேயே நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கட்டிங்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஒரு த்ரெட் வச்சுட்டு த்ரெட்டை வந்து எப்படியும் சீல் பண்ணணும். அதை சீல் பண்ணுறதுக்கு இந்த ஷேப்ஸில் சீல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் அதை என்டப் பண்ணோம். எங்கள் ஹஸ்பண்டும் ஆக்சுவலி நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் இதெல்லாம் செய்யும்போது எப்படியும் ஒரு ½ டே வந்து எடுத்துருது. பட்டு என்ன பண்ணுறது, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆக்சுவலி ஒரு சாட்டர்டே சண்டே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் அது வீடியோ எடுத்தேன். இப்போது இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கப்புறம் தான் நான் அங்கே போயிட்டு எந்தெந்த இடத்துல எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். இது வந்து நல்ல ஐடியா. ஏன்னா கிளிப்பு வந்து நான் வேறு ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்பேன். எப்போல்லாம் ட்ரெஸ் வந்து காயப்படுறனோ அப்போ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலாக இந்த இதில் சீல் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஓகே, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பால்கனி. ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் வந்து அங்கங்கே வந்து நான் தொங்க விட்டுட்டோம். இந்த பிள்ளையார் வச்சுருக்க அந்த ஃப்ளவர் கூட ஃபஸ்ட்டே நான் பண்ண ஒரு டிஐஒய் தான். இது வந்து ஏசியோட அவுட்லெட்டு டியூப்பு, ஐ மீன் வாட்டர் வர்றது அவுட்லெட்டு, அதுக்கும் வந்து நான் அதை கவர் பண்ணிட்டேன். இந்த இதை வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, ஸ்பேஸ் இருந்தது, அங்கே போட்டுட்டோம். இது கிளிப்ஸ்லேயும் அந்த லெஃப்ட் ஓவர் டிசைன் வந்து ஒட்டிட்டோம். இதெல்லாம் இப்போதைக்கு வச்சுருக்கோம். பையன் வந்து இதெல்லாம் இப்படியே வச்சுட்டு விட மாட்டான். ஸோ இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு இந்த சைடு கொஞ்சம் பிளெயினாக அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு உடன் பீசஸ், ஸோ அதுவும் அங்கே ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ பால்கனி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. தீபாவளி பிஃபோர் டே வந்து நாங்கள் இந்த லைட்டிங் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணி காட்டியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் இதை போடணும்.